பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எம்ஜிஆர் அண்ணா அந்த வரிசையில விஜய் நடுவில் நிக்கிறாரு. எம்ஜிஆர் ரெட்டைலை கை காட்டுற மாதிரி 2 விரலை தூக்கி காட்டுகிறார், அண்ணா ஒரு விரலை காட்டுகிறார், நடுவுல விஜய் நிக்கிறாரு. 3 எழுத்து மந்திரம், 3 எழுத்து அந்த சொல் வந்து மீண்டும் ஒலிக்க. எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்து மந்திரம் அது கொஞ்சம் மாதிரி விஜயும் வரப்போகுது, அவ்வளவுதான். கட்சி தொடங்கும் போதே சோசியல் மீடியாவில் ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சவர் தானே. இதுவரை விஜய் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் உட்கார்ந்து ஒரு பிரஸ் ஒரு கேள்வியை எதிர்கொள்ளாமலே இருக்காரு. அதை என்ன ஆழமா உங்களுக்கு பதிய வைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பாத்தீங்கன்னா அளந்து வைக்கிறார். தொடங்கிய நாள்ல இருந்து கட்சி இத்தனை மாசம் ஆகி போச்சு சார். ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கள்ளக்குறிச்சி போனார்ல, நீங்க அட்லீஸ்ட் வெளியே நின்று ஒரு பிரஸ் மீட்ல 2 வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கீங்க. இங்க தான் சிக்கல. இப்படிதான் நீங்க ரஜினியை வந்து தொண்டையில உட்கார்ந்து மைக்க விட்டு ஆட்டி ஒரு வழி பண்ணிட்டீங்க. நல்ல அரசியல் வர வேண்டிய மனுஷனை வந்து கெடுத்ததே நீங்க தான். விஜய் வந்து தெளிவா இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலும் கட்சியோட நிகழ்ச்சி திட்டமிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி தொடங்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டார். ஆல்ரெடி 3 கொடி வந்து ரெடியான சார். 3 விதமான கொடிகள் தயார். அந்த 3 விதமான கொடிகளை தான் நீங்க பார்த்து 2வது விதமான கொடி. முதல் கொடி தான் இப்போ செலக்ட் பண்ண விஜய் அவர்கள் செலக்ட் பண்ண கொடி. விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணது சில மாற்றங்கள் வந்து செய்தது. ஓகே, அதை யானையை கொண்டு வந்தது, வாகை மலர் எல்லாம் கொடுத்தது. இதெல்லாம் வந்து வெற்றி வாகை சூடு. ஆமா, வெற்றி வாகைன்றது விஜய்னா என்ன? வெற்றி. வீரக்கொடி, விஜயக்கொடி, ஆதி குடியை காக்கும் கொடின்றாரு. ஆதி குடின்னா என்ன? யாரும் சொல்ற தமிழ் குடியை தான் சொல்றாரு. ஓ, நீங்க ஜாதி பக்கம் போயிட்டீங்களோ? நான் போல சார், நான் போல யாரும் போயிடக்கூடாதுன்னு நான் தெரியப்படுத்தேன் சார். இது தமிழ் குடி, ஆதி குடி, தமிழ் குடி. கிட்டத்தட்ட அவருடைய மனதில் இருந்து ஒரு மாசம் மேல இருக்கு. வெறும் யானை மட்டும் கொண்டு வரதா அல்லது வந்து வாகை மலரை கொண்டு வரதா இப்படியான இருக்கு. ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம் வந்து உங்களுக்கு யானை சின்னம் தெரியும், சரிங்களா? இப்படியான இருக்கும் போது 2 யானைகள் நடுவில் வந்து வாகை மலர் வரணும்ன்றத முடிவு பண்ணது வந்து கடந்த ஒரு மாதமா அவர் அது முடிவு பண்ணியிருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறது. இதை நீங்க மறுப்பீங்களா? நிச்சயமா வந்து விஜய் அவர்கள் கூட்டணி விரும்புறாரு. ஆனா அந்த கூட்டணிக்கு தலைமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தலைமை விஜய் தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகவரா சார். வணக்கம் மதேஷ் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பரபரப்பான அந்த பாடல், கட்சி கொடி நிறைய பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது, நிறைய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு சார். யாருக்கு விவாதம்? நமக்கு எல்லாருக்குமே விவாதம் தான். அது இல்ல, யாருக்கு விவாதம்? தமிழ்நாட்டு மக்களே ஒவ்வொன்றும் எதற்காக இது வரும், எதற்காக இந்த வரி வருது, எதற்காக இதை இப்படி சொல்றாரு விஜய் என்னையும் சேர்த்துக்கிட்டீங்களா? நிச்சயமா உங்களுக்கும் விவாதம் தானே இது? நிச்சயமா விவாதம் கிடையாது. அப்படியா? நிச்சயமா உங்களுக்கு தெளிவா இருக்காது. கேட்டீங்கன்னா அதை வந்து நான் வந்து விவாதம் பண்ணலாம். ஓ, அதுல தெளிவு இருக்குன்றீங்க? ஆமா, நிச்சயமா தெளிவு இருக்கு. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. தாராளமா கேளுங்க. அடிப்படையா விஜய் அவர்களுடைய கட்சி கொடியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சிறப்பா இருக்கு, மிக சிறப்பா இருக்கு. என்ன குறைகள்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல, குறைகள் கிடையாது. ஒரு குறைகள் கிடையாதுன்னா நிறைகள் இருக்கு. ஒத்துக்கிட்டு பாசிட்டிவா கொடுத்திருக்காங்க. அடுத்தது போங்க சார். இதுல இல்ல குறைகள் இல்ல, அப்ப நிறைகள் இருக்கு. இல்ல, நிறைகள் வெற்றி பாசிட்டிவா கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் பாசிட்டிவாவே இருக்குது, நெகட்டிவ் இல்ல. வெற்றி தான். ஆமா, நெகட்டிவ் இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனா நெகட்டிவா நிறைய இருக்கு. விஜயை பற்றி கேள்வி கேட்க வேண்டியது. அந்த கேள்வியை வச்சாதான் ஒரு கேள்வி பிறகு. நீங்க தாவேக தலைவர் பத்தி கேட்கணுமா, விஜய் பத்தி கேட்கணுமா? விஜய் தானே தாவேக தலைவர். இல்ல, அதுதான் நான் கேட்கறேன். இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா விஜய் பத்தி சொன்னீங்க இல்லையா? சரி, தாவேக தலைவர் வேற, விஜய் வேற. அப்படியா? ஆமா, இப்போ நான் சொல்றேன். விஜய் என்பது தனிப்பட்ட நபர், ஒரு மக்கள் தலைவர், கட்சியோட தலைவர் தான் ஒரு மக்கள் தலைவர். நீங்க வந்து விஜய் பத்தி கேட்கணுமா, தாவேக தலைவர் பத்தி கேட்கணும்? தாவேக தலைவரை ரொம்ப குழப்பறணும். இல்ல குழப்பல, தாவேக தலைவரை பற்றியே நான் கேட்கணும். இப்படி சொல்லி பழகுங்கன்றதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஓ, விஜய்னு சொல்லாதீங்க. விஜய்னு சொல்ல பேர இப்ப மாதேஷன் சொல்லணும், சேகோரா தான் சொல்லணும். நீங்க விஜய், ஆனால் விஜயை பத்தி கேட்கறதுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். நீங்க வந்து தாவேக தலைவர் பத்தி கேட்கணுமா, அப்படி கேட்கறதோட நோக்கம் என்னன்னு கேட்டா கட்சியை பத்தி கேட்கணுமா, இல்ல விஜயோட தனிப்பட்ட விவகாரங்கள் சில பேர் விஜய்னு நீங்க சொல்ல வேணான்றீங்க. சொல்ல வேணாம் நான் சொல்லல. நான் சொல்ல விஜய்னு அடையாளப்படுத்தாதீங்க, தாவேக தலைவர்னு சொல்லுங்க. இப்படி புரிஞ்சுங்க. தாவேக தலைவர் விஜயை பத்தி நீங்க கேட்கணுமா, விஜயை பத்தி கேட்கணுமா? இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்.
தாவேகா தலைவரை பத்தியே நான் கேக்குறேன். ஆனால் இப்ப கொண்டு வந்து ஆனால் விஜய் என்ற 3 எழுத்து மந்திரத்தை தான் அவர் அடையாளப்படுத்துறாரு. எம்ஜிஆர் மாதிரி அது எம்ஜிஆர் அண்ணா அந்த வரிசையில விஜய் நடுவுல நிக்கிறாரு. ஒரு அந்த பாடல் நான் ரீவைண்ட் பண்ணி 2 முறை பார்த்தேன். கண்டிப்பா யார் யார் நிக்கிறான்னு பார்த்தா எம்ஜிஆர் ரெட்டையிலை கை காட்டுற மாதிரி 2 விரலை தூக்கி காட்டுகிறார், அண்ணா 1 விரலை காட்டுகிறார், நடுவுல விஜய் நிக்கிறார். 3 எழுத்து மந்திரம், 3 எழுத்து அந்த சொல் வந்து மீண்டும் ஒலிக்க எம்ஜிஆர் அந்த 3 எழுத்து மந்திரம் அது கொஞ்சம் மாதிரி விஜயும் வரப்போகுது, அவ்வளவுதான். அப்ப விஜய்னே சொல்லலாம் இல்ல சார்? நான் மீண்டும் தாவேகா தலைவர் இல்ல நீங்க கேட்ட கேள்வி முதல்ல என்னன்னு கேட்டா, நான் விஜய் அவர்களை பத்தி கேட்கணும். நீங்க இப்ப வந்து தாவேகான்ற வந்து ஒரு கட்சி வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு ஒரு தலைவர். இப்ப நீங்க வந்து தாவேகா வந்து நீங்க இவ்வளவு நாள் என்ன கேட்டிருந்தீங்க? கொடி என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, அது என்ன, இது என்ன, அவருக்கு அரசியல் தெரியுமா புரியுமா எல்லாம் கேட்டீங்க இல்லையா? இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கம் வந்திருக்கும்னா இப்போ நீங்க கேட்க வேண்டியது கொடியை பத்தி கேட்கறீங்க. அதுக்கு நான் விஜய் பத்தி பல கேள்விகள் கேட்கறேன். இன்னமும் நடிகர் விஜய் தான் சார் அவரு. என்ன இன்னும் படம் இருக்கு சார், அது அடிநாதம் சார். அது ஒரு ஆரம்ப புள்ளி. இப்போ மாதேஷ்க்கு ஒரு புள்ளி இருக்குல்ல, சேகருக்கு ஒரு புள்ளி இருக்குல்ல, ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா? நீங்க ஒரு சைபர் போனா நீங்க பேனா எடுத்து போடுங்க பார்ப்போம். பேனா சைபர் போனா போடுங்க சார். இங்க நிறைய பேர் சைபர் தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா விஜய்க்கு பின்னாடி வந்து எத்தனை சைபர் போட்டாலும் அது முன்னாடி வந்து மக்கள் வந்து ஒன்றாக இருக்க போறாங்க. நீங்க எத்தனை சைபர் போறீங்க அவ்வளவு வேல்யூ விஜய்க்கு. நான் மீண்டும் வலியுறுத்துறேன், இது ஏற்கனவே நான் சொன்னது. விஜய் 000 சொன்னீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து ஒன்றாக இருப்பார்கள் மக்கள். அப்போ எவ்வளவு வேல்யூன்னு பாத்தீங்க. எத்தனை சைபர் போறீங்களோ அத்தனை வேல்யூ. ரைட். நான் கொஞ்சம் இது எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு. சேகோராக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குன்னா உங்களுக்கும் ஒரு புள்ளி இருக்கு. அதுமாதிரி விஜய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்ன்றது வந்து அவர் தொடங்குறாரு. ரைட். ஓகே. கொடியும் அவர் அந்த பாடல்களை வைத்து பார்க்கும்போது தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சி போருக்கு போக போகுது. அப்படியா? எப்படி போருக்கு நீங்க ஏன் சார் ஒரு எப்போ பார்த்தாலும் மாதேஷ் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் சார்? போர் இல்ல சார் ஒரு புரட்சி பாதையில் பயணிக்குதுன்னு ஒரு பாசிட்டிவா சொல்லுங்களேன். போர் யுத்தம் போர் அப்படின்னு ஏன் நீங்க அந்த கொடி முழுக்க அதுதான் இருக்கு சார். கொடியில இருக்கட்டும் சார், கொடி முழுக்க போரை அடையாளப்படுத்தி இருக்கட்டும். நான் என்ன சொன்ன கேட்டேன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ன்றதை விட நான் சொன்ன போர் யுத்தம்ன்ற மாதிரி சொல்றதை விட ஒரு புரட்சி பாதையில பயணிக்குது. அதுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை வந்து விரட்டுது. அப்படி எடுத்துங்களேன். இப்போ விஜய் வந்து தொடங்குறாரு, சில தடைகள் இருக்குது இல்ல மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அப்போ அந்த தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தும்பிக்கையால் வந்து யானை விரட்டதான் நீங்கள் எடுத்துங்க. புரட்சி பாதையில் வரக்கூடிய தடைகள் வந்து விரட்டப்படுது. ஆனா யானையை விரட்டுற மாதிரி இல்ல, யானை வெற்றி பெற்றவுடன் வெற்றி கழிப்பை இருக்கட்டும் காட்டக்கூடிய அடையாளத்தை தான் அதுவும் தான். சோ அவர் வந்து வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காரு. ஆமா 100% இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு சந்தேகம் இல்லை சார். இந்த சார் இப்போ நீங்க சொல்றதை எடுத்துக்கோங்க. உங்க வார்த்தைக்கே நான் வரேன். யுத்தம் போர் இறுதியில் என்ன வெற்றி தானே? வெற்றியோ தோல்வியோ வெற்றி. இவரை பத்தி நீங்க எப்போ உங்க நெகட்டிவ் பார்த்து உங்களை பாசிட்டிவ் பார்த்து திருப்புறதுக்கே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. ஆமா நிச்சயமா இல்ல அது சந்தேகங்கள் கேட்கறது தாராளமா. ஆனால் ஏன் நான் இதை சொல்றேன்னா மாதேஷ் சார், இப்போ இங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பார்வையே விதைக்கிறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. ஓகே, நீங்க அவங்க அந்த மாதிரியான நபர்கள் பட்டியல் இல்ல. நான் உங்களை சொல்லவே இல்லை. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு லீடிங் ஆங்கர், அதுல நோ டவுட். என் தம்பின்றது அது அப்புறம், அது இந்த ஸ்கிரீனுக்கு அப்புறம். ஆனால் நீங்க ஒரு லீடிங் வந்து ஒரு ஆங்கர் நீங்க, சரிங்களா? நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நெகட்டிவாவே வந்து பேசி பழகும் போது. இப்போ நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ் மொழியே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் ஒரு 3 மாதம் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்தி கற்றுப்பீங்க இல்லையா? இல்லை எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, அங்கே தமிழ் பேசாதவங்க இருக்கணும். முழுக்க எல்லாம் வேற வந்து ஒரு மாற்று மொழினா அந்த ஒரு 3 மாதத்தில் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து விஜய் பற்றி நெகட்டிவான நபர்களையே நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பழகினதுனால அந்த நெகட்டிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்குமோ ஒரு சந்தேகம் தான். நான் சந்தேகம் தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் வரதே நான் பார்க்குறேன். சரி ரொம்ப போல்டா இறங்கிட்டாரு சார் விஜய். அரசியலுக்கு நல்லா தெரியும். இதான் போன இன்டர்வியூ சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நான் இன்னும் போல்டா இதெல்லாம் பண்ணிருக்கலாமேன்னு கேக்குறேன். இதெல்லாம் பண்ணிரலாம். கட்சி தொடங்கும் போதே சோஷியல் மீடியாவுல ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சவர் இவரு. ஆமா தானே? என்ன அது என்ன அதாவது நேரடியா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், இதுவரை விஜய் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் உட்கார்ந்து ஒரு பிரஸ் ஒரு கேள்வியை எதிர்கொள்ளாமலே இருக்காரு. அதை என்ன செய்ய போறாரு? இது எல்லா நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமா உங்களுக்கு பதிய வைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து வைக்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்தடுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது போகிறது இப்படியெல்லாம் பண்ண வந்து பல பேர் காணாமல் போயிட்டாங்க சார். ஸ்டெப் வந்து நீங்கள் நான் சொல்கிறேன், இதே வந்து மாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்குற காலம் இருக்கு. நிச்சயமா ஒரு பேட்டி கொடுத்தா நான் கேள்வி நிறைய கேட்பேன். நிச்சயமா நீங்க அதுக்கான காலம் என்ன தேவை சார் நீங்க வரீங்க அப்படின்னு நான் கேட்பேன். முதல்ல அதுதான் நான் கேட்கிறேன். அது அவர் சொன்னார்னா உங்களுடைய அப்படியே ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இங்க இருக்கிற அத்தனை பேருமே தலைவர்கள் அத்தனை பேர் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருமே வந்து
பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறவங்க தான். நீங்கள் இந்த அகில இந்திய தலைவர் கூட சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்க வந்து மோடி அவர்கள் பத்திரிகை சந்திக்கவே இல்லையா, பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லையா மோடி? சரி, பிரதமர் மோடியும் சந்திச்சிருக்கிறார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து இந்தியா வந்து சிரிக்க தெரியாத ஒரு பிரதமர் ஆண்டு இருக்கிறார். அது உங்களுக்கும் தெரியும், சிரிக்கவே தெரியாது நரசிம்மராவ். அப்படி இருக்கும்போது அப்படியான நபர்கள்லாம் ஆண்ட பூமி சார் இந்தியா. சிரிக்கவே தெரியாதவங்க அகில இந்திய ரீதியில் அரசியல்வாதியோட சிந்திக்க தெரிஞ்சுட்டு இந்த தேசத்தை காப்பாற்ற வந்திருக்காரு விஜய். அதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டால் உங்களுடைய சார் அவர் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு எங்கே வந்து அவர் வந்து ஒரு வார்த்தைகளை எழுதி வச்சு படிக்கட்டும், அல்லது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு படிக்கல. உங்களுக்கு தெரியும், இது உறுதிமொழி தான் எழுதி வச்சு படிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழியில கூட ஒரு தெளிவு இருந்துச்சு. அதை தாண்டி என்னன்னு கேட்டால் வந்து மைக்கில் பேசும்போது ஏதாவது தங்கு தடை ஏதாவது பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா? இவ்வளோ தெளிவாக பேச முடியுமா? இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகர்சல் எடுத்துகிட்டு வந்தாரா? கிடையாது. இதை பேசணும்னு முடிவு எடுத்து வராரு, அதை பேசுறாரு, அவ்வளோதான். மாநாட்டு உரையும் அப்படிதான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்குறீங்க கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர் வந்து நிறைய இப்போ உங்களுக்கு இதுதான் இப்போ கொஞ்சம் ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஃபேஷன் இல்ல சார், இல்ல அரசியல் கட்சி பிப்ரவரியில தொடங்குனாங்க. ஐ திங்க் எனக்கு நினைவில்லை. நீங்க சரி, நீங்க என்ன கேள்வி தொடங்கிய நாள்ல இருந்து கட்சி இத்தனை மாசம் ஆகி போச்சு சார். ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கள்ளக்குறிச்சி போனார்ல, நீங்க அட்லீஸ்ட் வெளியே நின்னு ஒரு பிரஸ் மீட்ல 2 வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு இல்ல. இங்க தான் சிக்கல. இப்படிதான் நீங்க ரஜினியை வந்து தொண்டையில உட்கார்ந்து மைக்கை விட்டு ஆட்டி ஒரு வழி பண்ணிட்டீங்க. நல்ல அரசியல் வர வேண்டிய மனுஷனை வந்து கெடுத்ததே நீங்க தான். அவர்கிட்ட நான் தான் சொல்கிறேன்ல சார், இது வந்து ஒரு ஆரம்ப காலம் போது பல கேள்விகள் நீங்கள் வந்து எதிர்ப்பு நல்லா தெரியும். நம்ம இப்போ நீங்களும் ஒரு 10 கிலோ நானும் 10 கிலோ, நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்போம்னு தெரியும். எங்கிட்டே ஒரு 10 கேள்வி இருக்கும். 10 100 பேர் வந்திருக்காங்க. 100 பேர்கிட்ட எத்தனை கேள்வி? அப்போ எல்லா கேள்வியும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட ஒரு ஜிக்ஸாக் ஆகிடும். சமீபத்தில் கூட ஒரு தலைவர் பேசுறது நம்ம பார்த்தோம். சரிங்களா? நான் அப்புறம் சொல்கிறேன் அது யாருன்னு. இப்போது நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வந்து இப்போது நேரடியாக நீங்கள் வந்து ஒரு மீடியாவை கேள்வி கேட்குன்னா அங்கே வந்து ஒரு முறையான வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா கேள்வி கேட்டால் பரவாயில்ல. மொத்தமாக ஒரு கும்பலாக நின்றுட்டு பல கேள்விகள் கேட்கும்போது அங்கே ஏதாவது ஒன்று சொன்னால் அது ட்ரோல் ஆகும். புஷி ஆனந்தும் அப்படி தான் வந்து ரஜினி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். சரிங்களா? அது வந்து ட்ரோல் ஆச்சு. இப்போ இதை வந்து விஜய் வந்து தெளிவாக இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலும் கட்சியோட நிகழ்ச்சி திட்டமிட்டு வருது. இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி தொடங்கணுன்ற முடிவுக்கே வந்துட்டார். சரிங்களா? அங்கே வந்து ஏற்பட்ட சில குழப்பங்கள், விஜய் மக்கள் இயக்கம் அது வந்து மாற்றி அமைக்கணுன்ற அந்த நிலைப்பாடுகள், அப்புறம் அடுத்தடுத்து அரசியல் நகர்வில் கூர்ந்து நோக்கிறது, ஸ்டடி பண்ணுறது ஃபுல்லாக, இதெல்லாம் ஒரு 6 வருஷமாக திட்டமிட்டு நடவடிக்கை. இது ஏதோ நீங்கள் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இது பண்ணுறது 6 வருஷமாக வந்து திட்டமிட்டு ஒரு அரசியல் நடவடிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரும்போது வந்து வருவேன்னு சொல்லிட்டு அறிவிப்புலாம் கொடுத்தாரு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. இத்தனைக்கும் அதுக்கு அடுத்தது கூட ஒரு தோல்வி, நடிகருடைய அரசியல் தோல்வியை பார்த்துட்டார், கமல்ஹாசன் பார்த்தாரு. ஆனாலும் உறுதியாக இருக்கிறார். ஆனால் திட்டம் இது வந்து சார் நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் கிட்ட நெருங்கி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம், நெருங்கி கூட கூர்ந்து கவனிச்சாலே தெரியும்னு கேட்டால் அரசியல் நகர்வுகள் திட்டமிட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் இப்படி ஒரு பிளான் பண்ணி ஒரு காலத்துக்கு ஒரு இடைவெளி விட்டு என்னென்னலாம் செய்யணுன்றதை திட்டமிட்டு செய்து வராரு. இந்தியாவிலே எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் கட்சி தொடங்கணும் இப்படி ஒரு பிளான்ல இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுனால நான் சில விஷயங்கள் சந்தேகமா இருக்கு. அதை கேள்வி வைக்கலாம்ல. ஆனா நெகட்டிவ்னு சொல்லாதீங்க. நெகட்டிவ் இல்ல, நெகட்டிவ் அது தெளிவுக்காக தாராளமா கேளுங்க. நிறைய ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு சார். சில விஷயங்கள் எல்லாம் ஸ்கிரிப்டடா பண்ற மாதிரி. கொடி ஏத்துனது ஏற்கனவே பழகிட்டு ஒரு முறை கொடி ஏத்திட்டு தான் இங்க வந்து கொடி ஏத்துறாங்க. என்ன தப்பு? இப்போ நான் உங்களை இப்படி கேள்வி கேட்கறேன். பல முறை வந்து கொடி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து சிக்கிக்கிட்டதெல்லாம், கம்பத்தில் சிக்கின கதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன் சார். பல சம்பவங்களில் பல பேருக்கு அது வந்து சிக்கலாயிருக்கு. கொடி ஏற்றுறதே வந்து கொடி ஏற்றுறதே சிக்கல் தான். ஆமாம். அப்போ என்ன அதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து அவர் ட்ரையல் பார்த்தாரு. ட்ரையல் பார்க்கும்போது வேற கொடி இருக்குது. உடனே ஒரு மீடியாவில்னு கேட்டால் இதுதான் கொடின்னு டிக்ளேர் பண்ணாங்க. 50 அடி அவர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் வச்சிருந்தாலும் 50 அடி கொடி அது. 50 அடி உயரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் காம்பவுண்ட் வந்து பார்த்தா கூட தெரிய தான் செய்யும். ஒரு முன்னாடியே ஒரு கொடியை ஏற்றி ஒரு ட்ரையல் பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. இங்கே பேசும் பொருளாயிடுது. ஓகே. இதில் என்ன இருக்குது? ஓ, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பண்ணலாம். ஆல்ரெடி 3 கொடி வந்து ரெடியான சார். 3 விதமான கொடிகள் தயார். அந்த 3 விதமான கொடிகளை தான் நீங்கள் பார்த்து 2வது விதமான கொடி. முதல் கொடி தான் இப்போ விஜய் அவர்கள் செலக்ட் பண்ண கொடி. இது 3 விதமான கொடிகள் தயார் பண்ணனால அதில் விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணது சில மாற்றங்கள் வந்து செய்தது. ஓகே. அதை யானையை கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வாகை மலர் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய அதெல்லாம் வெற்றி வாகை சூடு. ஆமா, வெற்றி வாகைன்றது. விஜய்னா என்ன? விஜய்னா என்ன வெற்றியா? வெற்றி வாகை, வெற்றி வாகை எல்லாமே வெற்றி தான். எல்லாமே வெற்றி தான். ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. அப்படி கிடையாது. அவர் பார்க்காத தோல்வி கிடையாது.
சினிமாவிலேயே ஆரம்பமே அவர் தோல்வி தான். ம். சினிமா ஆரம்பமே தோல்வி தானே சார், சொல்லுங்க. அவர் பார்க்காத தோல்வியும் கிடையாது, அவர் பார்க்காத விமர்சனம் கிடையாது. சரி. அவர் அதனால தான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தகவல் எனக்கு பரிமாறப்பட்டது. என்ன கேட்டனா, சேகுவரா சரியான பதில் கொடுக்குறாரு, ஆனால் கடந்து போக சொல்லுங்க, விமர்சனங்கள் வரட்டும். நான் 30 வருஷம் நான் பார்க்காத விமர்சனமா, பார்க்காத கேலி கிண்டலா, சரி, முகத்தையே கிண்டல் பண்ணவங்க கேலி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அதனால இதெல்லாம் கடந்து போக சொல்லுங்க அப்படின்னு கூட ஒரு தகவல் வந்தது. விஜயே அந்த மனநிலையில் இருக்காரு. இல்ல அதாவது என்ன, இதுக்கெல்லாம் பதில் லாவணி போடாதீங்க. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கிட்ட கூட அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, நமக்கான வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க, இது மக்களுக்கான வேலை, அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அது கரெக்டான வார்த்தை தானே. நீங்க பதில் லாவணி போட எனக்கு எந்த கட்டுப்பாடு கிடையாது இல்லையா. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஒரு கட்டுப்பாடு இருக்கு, கட்சி கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டில் பேசுகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த விலங்குலாம் எனக்கு இல்லை, அதனால தான் நான் இணையலை கட்சியில். ரைட். நிறைய அந்த பாடல் வரிகளில் நான் நிறைய வரிகளை டீகோட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய அதுக்கான விளக்கங்கள் வேணும். சொல்லுங்க. இது ஆள போற தமிழனின் கொடின்றாரு. ஒரு உற்சாகம் இதுதான் உண்மையாவே. எல்லாருமே சொல்லுங்க, தலைவன் யுகம் பிறக்குது. அப்பப்போ முடிச்சிடுறேன். எஸ், ஆள போற தமிழன் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஆள போற தமிழன் கொடி. நீங்க திரைப்படத்தில் அந்த பாடல் பாருங்க. இந்த கட்சியோட கொடியும் சரி, நான் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நிச்சயமா இப்ப நான் உங்களுக்கு தரேன். ஓகே. அதுல விஜய் அவர்கள் கையை அப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள், இங்க பாருங்க, மஞ்சள் இங்க பூசண மாதிரி இருக்கும், சந்தனம் பூசண மாதிரி இருக்கும். சரி, முழுக்க சிகப்பா இருக்கும். அந்த காட்சியிலேயே ஆலப்போரா தமிழன்ற அந்த திரைப்படத்துல நீங்க அந்த காட்சி வேணா உங்களுக்கு இது ஏற்கனவே பிளான் தான். இது கண்டிப்பா நீங்க இன்ட்ரோல கூட 6 வருஷ பிளான் இருக்கு. 6 வருஷ பிளான் இது. ஓகே ஓகே. ஆனா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அவருக்கு பிடித்த வண்ணமே இந்த வண்ணம் தான். அந்த காட்சியில முழுக்க சிகப்பா இருக்கும். அந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா கன்னத்துக்கிட்ட சந்தனமா இருக்கும். நீங்க வேணா அது வேணா உங்களுக்கு நான் திரைப்படத்துல நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு இன்னொரு வரி ரொம்ப யோசிக்க வைக்கிறது சார். இந்த வரி, அதாவது வீரக்கொடி விஜயக்கொடி ஆதி குடியை காக்கும் கொடின்றாரு. ஆதி குடின்னா என்ன? யாரும் சொல்ற தமிழ் குடியை தான் சொல்றாரு. ஓ, நீங்க ஜாதி பக்கம் போயிட்டீங்களோ? நான் போல சார், நான் போல யாரும் போயிடக்கூடாதுன்னு நான் தெரியப்படுத்தேன் சார். இது தமிழ் குடி, ஆதி குடி தமிழ் குடி. ஓகே. அப்புறம் அடுத்தது இல்ல, வரிகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லா வரிகளும். அதாவது இது எல்லாமே நீங்க இப்ப என்ன நினைப்பீங்க தெரியுங்களா? சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்துருமா, ஏன் எல்லாத்துக்கும் இவ்வளவு டிலே, இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறாரு? எல்லாருக்கும் இருக்கிற அந்த கேள்வி இப்போ புரியுதுங்களா? இந்த பாடலுக்கே எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? ஸோ திட்டமிட்டு வரக்கூடிய நடவடிக்கை சார். எம்ஜிஆருக்கு எதெல்லாம் பலமாக இருந்தது, எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் பலமாக இருந்ததோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். முன்னோர்கள் காட்டிய வழின்றது அதுதான். எதெல்லாம் மைனஸ் ஆச்சோ, விஜயகாந்துக்கு எதெல்லாம் மைனஸ் ஆச்சோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பக்கத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறார். ஓகே, சரிங்களா? விஜயகாந்த் ஃபார்முலாவா? இங்க யாருடைய ஃபார்முலாவும் இல்ல, இது எல்லாத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஒரு அனுபவங்களை ஒரு பாடமா எடுத்துக்கிறேன் அது முதல்ல சொல்றாரு அறிக்கையிலேயே. சரி, முன்னோர்கள் அனுபவங்கள் தான் பாடம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ரஜினிகாந்த் விட்டாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டே இருக்கிறார். சரி, விஜயோட அந்த அரசியல் நகர்வு அரசியல அவருக்கு ஏற்பட்ட கசப்புகளை பகிர்ந்துக்கிறார். உண்மை இது. விஜய் அரசியல் உண்மையாவே பல பேருக்கு பார்வையை புருவம் தூக்கி இருக்கும். ஏன்னா அவர் போருன்றாரு, யானன்றாரு. ஏன் பேசுறீங்க? இந்தியா மிரளுதுன்னு சொல்லுங்க சார். என்ன உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்? இந்தியா மிரளுது. ஆமா, இந்தியா மிரளுது. நிஜமா மாநாட்டை பார்க்கும்போது நீங்க என்னை கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க சொன்னது சரின்னு சொல்லுவீங்க. சரி, மாநாடு முடியும் போது நீங்க பார்த்து எல்லாம் முடிச்ச பிறகு மறுநாள் இதே சேகுவரா கூப்பிடுங்க, நீங்க இந்தியா மிரளன்னு சொன்னீங்க, அது உண்மைதான் சொல்லி. இந்த ஃபங்க்ஷனே கூட நம்ம மாநாட்டிலே கூட வச்சிருந்துக்கலாம்ல, கொடியை மாநாட்டிலே வெளியிட்டு இருந்தா இது நல்ல கேள்வி. ஆமா, பிரம்மாண்டமா இருந்திருக்கும்ல. இது இப்போ விஜய் பண்ணி இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா இப்போ மாநாட்டுக்கு வரும்போது சார் கொடி வேணும். நம்ம பிள்ளை எல்லாம் நம்ம தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே கொடி வேணும். வாகனத்துல கட்டுறதுக்கு கொடி வேணும். அடையாளத்துக்காக பார்த்தீங்கன்னா பல வகையில் கொடி தேவைப்படும். பேனர்ல தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். அப்போது இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முன்னொரு காலத்தில் நான் சொல்ல கேட்டால், முன்னொரு காலத்துலாம் அந்தந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா கொடிகளை அச்சடிச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டு காலத்தில் காலாவதி ஆயிடுச்சு. ஓகே. ஈரோட்டில் போனால் பல கம்பெனிகள் இருக்குது. திருப்பூர், ஈரோட்டில் போனீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பல கம்பெனிகள் கட்சி கொடிகளை தயார் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாடு மட்டும் நினச்சிக்காதீங்க, அந்த அகில இந்திய அளவில் பல கொடிகள் கட்சிகள் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஓகே. பல வேலைகள் செஞ்சு தராங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சி கொடி பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் கொடி தேவைப்படுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை சார்ந்தவருக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கொடி தேவைப்படுது, 10,000 கொடி தேவைப்படுது. இது எல்லாமே எங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த 1 மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 22ன்னா அடுத்த 22 நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாநாடு.
அப்போ இந்த ஒரு மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறது எங்கே சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிருக்கீங்கன்னா மாநாட்டிலே இந்த வந்து கொடி அறிவிக்கலாமேன்றீங்க சரிங்களா. ஆனால் மாநாட்டுக்கு வரும்போது கொடியோட வரணுன்றது தான் இங்கே ஒரு ஒரு பார்வை. சரி. ஒன்று. ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து கோட் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த கொடி இந்த அறிமுகப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு பார்த்தா நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே. இப்போ ஒரு 10ஆம் தேதி வைக்கிறான்னு வச்சுங்களேன், இடையில எவ்வளோ நாள் இருக்குது? 10 நாள் தான் இருக்கு. இல்ல இதுல நல்ல விஷயம், அதெல்லாம் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பண்றாங்க. 30 நாள் கொடுக்குறாரு. அதாவது கொடி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் ஆகும் மாநாட்டு தயாரிப்புக்கு. ஆமா, மாநாட்டுக்கு கொடி தேவை. அந்த கொடி தயாரிக்கிறதுக்கு நேரம் வேணும்ல. சினிமா வேற அரசியல் வேறன்னு விஜய் தனித்தனியா பிரிச்சிட்டாரு, அதை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கோட் படம் வெளியாகும் போதோ அந்த முதல் நாள் எல்லாம் வந்து இந்த கொடி அதிகமா பறக்கும் போல தெரியுது பல தியேட்டர்ல. அப்படி கூட பண்ணுவாங்கல்ல, டெஃபினட்டா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து நம்ம தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். மக்கள் தளபதி விஜய்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. மக்கள் தளபதி விஜய் வந்து சரியான ஒரு என்ன சொன்ன ஒரு சஜஷனில் ஒரு அட்வைஸாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், அறிவுறுத்தலாக கூட சொல்லியிருக்கிறார். என்னென்னா படத்தை வந்து படமாக பார்க்க விடுங்க. சரி. இதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே வந்து நேர்மையின் உச்சம். இதுதான் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படம், கமர்ஷியல் படம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி கொடியெல்லாம் கொண்டு போய் பேனரு அது இதுன்னு சொல்லி அது நடக்க தான் போகுதுன்னு வச்சுங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. ட்ரெய்லர்லயே அது வந்து ட்ரெய்லரா டீசர் விஜயுடைய நடக்க தான் போகுது. டீசர்லயே நிறைய ஒரு அரசியல் வசனம் தான் பேசலாம். அதுதான் இல்ல அரசியல் வசனம் பேசலாம். அவரு நீங்க அரசியல் தனியா பாருங்க, சினிமா தனியா பாருங்க, ஆனா அவரே ஃபாலோ பண்ணல. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நீங்க பாருங்க, நீங்க அவர் ஃபாலோ பண்ண சொல்றதுக்காக நீங்க அந்த வார்த்தை சொல்றேன். நீங்க எதுக்கு சொன்னாலும் நான் பதில் சொல்லி ஆகணும். சரி. ஆனா அது கட்டாயம் இல்லை, அது நியாயமா நேர்மையா இருக்கும் என்னோட பதில். ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து நடிச்ச எல்லா படங்களும் இப்போ போட்டு பாருங்களேன், கரெக்டா ஒரு வந்து என்ன சொன்ன கனெக்ட் ஆகும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அவரே ஃபாலோ பண்ணலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, விஜயோட பழைய படங்கள் அவர் பேசின அரசியல் வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க நாளைய தீர்ப்பு வந்து எடுங்க. அவர் நடிச்ச முதல் படம் இருக்குல்ல, அது இன்னைக்கே அரசியலுக்கு வந்துருவாங்க. இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப அரசியல் வசனங்கள் பேசுறாருன்றீங்களே, அவர் இன்னைக்கு பேசலன்னு சொல்றேன், நாளைய தீர்ப்புலயே பேசிட்டாரு. அப்ப நீங்க அரசியல் கட்சி தொடங்கின பிறகு இப்ப நீங்க அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட இந்த கட்சியோட சேர்ந்து கனெக்ட் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் என்னன்னு கேட்டால் அவர் வந்து நேர்மையான ஒரு வார்த்தை கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறார் கேட்டால், படத்தை பார்க்க வருங்க, பல கட்சிகள் வந்து வருவாங்க, அதில் வந்து விஜய் அவருடைய ரசிகர்களாகவும் இருப்பாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே போய் வந்து கட்சியோட அடையாளத்தை வந்து தியேட்டர் வாசலில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சில நேரங்களில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எடுத்துக்க வேண்டியதுதான். நடக்காது. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா தொண்டர்கள்லாம் எவ்வளவு தூரம் அவர் பேச்சை கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு கடல் அலை போல வந்து சுனாமி போல சார். இது விஜயோட இந்த ரசிகர்கள் வந்து அந்த அலை இருக்குல்ல, அது சுனாமி அலை. சுனாமி ஏதோ வந்து ஒரு சாதாரண ஒரு அலையோ இல்லை ஒரு பேரலையோ கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு ஆழி பேரலை. அதனால இதெல்லாம் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. சரி. ஆனா கண்ட்ரோலா இருக்கணும், கீழ்ப்படிதல் வேணும். கட்சி தொண்டர்கள் வந்து வந்து தலைமைக்கு கட்டுப்படணும். அவர் வந்து ஏற்கனவே ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. சரி. இனிமேலும் ஒரு அறிக்கை வருமானு தெரியல. ஆனால் வந்து பல கட்சியிலேருந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தியேட்டர் வாசலில் நீங்கள் வந்து படம் வந்து படமாக பாருங்கன்றத சொல்லியிருக்கிறாரு. ரைட். இந்த கொடியினுடைய ரகசியத்தை எல்லாம் நான் மாநாட்டில் சொல்கிறேன்றாரு. ஏன் இன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல இந்த ரகசியங்கள் என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும்ல. உங்களெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு துடிப்போட வச்சிருக்கணும்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டுமே. நீங்களும் சொல்லுங்களேன். யோசிக்கலாம். ஆமாம், எனக்கு யோசிக்கல. இப்போ நீங்களும் யோசிப்பீங்களா, ஏன் ரெண்டு பக்கம் யானை இருக்கு? ஆமாம், அதெல்லாம் அதெல்லாம் அடர் சிவப்பு மஞ்சள் எதுக்கு கொடுக்குறாரு? இது சில நாட்டு ஸ்வீடன் நாட்டு கொடி அப்படி இருக்குன்றாங்க, கேரளா அரசு கொடி அப்படி இருக்கு. தென் மாவட்டங்களை போனா சில சமூக கட்சிகளுடைய கொடிகள் கூட இப்படி இருக்குன்னு சில நண்பர்கள் சொன்னது. இதெல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு வருத்தமான விஷயத்த இங்க பதிவு பண்றேன். சரிங்களா? விஜய் அவர்களுக்கு வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணைவியாரை போயிட்டு வந்து நலம், அதாவது துக்கம் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. சரி. எண்ணம் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள், பாதுகாப்பு காரணம் கருதியும், குறிப்பாக இது போன்ற கொடியில் வந்து ஒரு யானை கொண்டு வரதுனால ஒரு யோசனையிலே வந்து கடந்துட்டார். சரி. நிச்சயமாக முதல் ட்விட்டரில் கொடுத்ததே வந்து விஜய் அவர்கள் தான். ரைட். இது ஏன்றது தெரியும். 2 நாளைக்கு முன்னாடியும் கூட எனக்கு தெரியும். இல்ல விஜய்க்கு நெருக்கமானவர்களோடு நீங்க பேசுறதுனால நான் டீகோட் பண்ணி கேட்கல. ஆதிக்குடின்னு கேட்டா நான் ஆதிக்குடி தமிழ் குடின்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா நீங்க சாதிக்கு போயிட்டீங்களா? நீங்க இப்போ எனக்கு ஆம்ஸ்ட்ராங்னு போகும்போது ஒரு இல்ல விஜய் ரைட் எதுவும் புரி வைக்கிறார். நீங்க இன்னொரு படி மேல போய் விஜய் அவர்கள்ட்ட தினம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. நான் யாரோடையும் பேசல. சில தகவல்கள் வந்து திடீர்னு ஆம்ஸ்ட்ராங் பத்திரிகையாளர் சார், ஒரு பத்திரிகையாளருடைய வேலையே என்னன்னா இதை சேகரிக்கிறது தான் சார், செய்தி சேகரிக்கிறது தான். அது எந்த சோர்ஸ் மூலமாக நான் எடுக்கிறேன்றதுலாம் அது வந்து
மாதேஷும் சொல்லக்கூடாது, மாதேஷ் தெரிஞ்ச விஷயத்த மாதேஷ் சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லக்கூடாது. ஓகே. ஆனால் வந்து இது வந்து உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல சார், இது வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அவருடைய மனதில் வந்து ஒரு மாசம் மேல இருக்கு. வெறும் யானை மட்டும் கொண்டு வரதா அல்லது வந்து வாகை மலரை கொண்டு வரதா இப்படியான இருக்கு. ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம் வந்து உங்களுக்கு யானை சின்னம் தெரியும். சரிங்களா? இப்படியான இருக்கும்போது 2 யானைகள் நடுவில் வந்து வாகை மலர் வரணும்ன்றத முடிவு பண்ணது வந்து பார்த்தா கடந்த ஒரு மாதமா அவர் அது முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு மாதத்துக்கு மேலே வடிவங்கள் தான் மாறி மாறி அமைஞ்சிட்டு இருந்துச்சு. விஜய் படத்தை போட்டுட்டு 2 பக்கம் யானை போடுறதா இப்படி பல குழப்பங்கள் இருந்தது. வண்ணம் முடிவு பண்ணிட்டோம். விஜய் படமே வர்ற மாதிரி. ஆமா, விஜய் படம் வந்துட்டு 2 பக்கம் யானை வர்றது இருக்குமா, மாலையோட இருக்கிற மாதிரி இப்படி பல வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 கொடியில நீங்க சொல்றீங்க. 3 கொடியில சொல்லிட்டு இதுல இறுதியா முடிவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான். ஓகே ஓகே. இதுக்கு பின்னாடி இந்த கொடி தேர்வு பண்ணதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா இருக்கிறாங்களா அப்பா இருக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. இல்ல, அப்பா அம்மா இன்னைக்கு இருந்தாங்க. ஆமா, இருக்கிறாங்க, இங்க வந்தாங்க. ஆனா கொடி தேர்வு பண்ணதுல வந்து அம்மா இருக்கிறாங்களா அப்பா இருக்காங்கன்னு கேட்கலாம். விஜய் அம்மா விஜய் பொறுத்த வரைக்கும் அம்மா பிள்ளை சார். சரிங்களா? எம்ஜிஆர் எப்படி அவங்க தாயாரோட வந்து ரொம்ப இணக்கமா பாசமா ரொம்ப பாசமா இருந்தா அதே மாதிரி தான் விஜய். அம்மாவை கேட்காம எந்த முடிவும் கிடையாது. அம்மா ஆசீர்வாதம் இல்லாம விஜய் ஒரு பிரத்யேகமா ஒரு தனியார் தொலைக்காட்சி கூட ஒரு ஆடியோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல நான் ஏற்கனவே நான் சிஎம், இப்போ நான் பிஎம்ன்றாங்க. அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இருந்தாரு. அப்பாவும் வந்து இதை வச்சே நிறைய பேர் வந்து வயிற்ற வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவை பிள்ளையும் பேசியே இப்போ அப்பா வந்து முடிச்சிட்டாரா? நான் சொன்னேனா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? கட்சி மாநாட்டில் ஏற்கனவே வந்து தனியார் ஊடகத்தை சொன்னேன். கட்சி மாநாட்டில் அப்பாவும் கலந்துப்பாரு, அம்மாவும் கலந்துப்பாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கலந்துப்பாங்க நான் சொன்னேன். மாநாட்டிலே சொன்னேன். இப்போ ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு இல்ல? அப்பா அடுத்த மாநாட்டுக்கு எல்லாம் ஃபேமிலியா ஓவரால் வருவாங்கன்னு நம்பிக்கை. ஓகே, வரணும் என்னுடைய ஆசை. ரைட், வருவாங்கன்னு நம்பிக்கை. ஏன்னா வந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். தீவிர அரசியலுக்கு விஜய் வந்துட்டாரு சார். 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒத்துக்கிறேன் சார். மாதேஷ் ஒத்துக்கிட்டாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறது. இதை நீங்க மறுப்பீங்களா? கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும்னு கணிக்கிறாங்க. இதெல்லாம் நான் எனக்கு எப்பவுமே அது வந்து என்கிட்ட வந்து மாதேஷ் சார் தான் நான் சொல்லுவேன். நான் தம்பிலாம் பின்னாடி ஸ்கிரீனுக்கு அப்புறம் நான் மாதேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர். நான் சொல்றேன், அவர் முன்னாடியே சொல்றேன், ஒரு சாட்சியாக சொல்றேன், நிச்சயமா வந்து கூட்டணி விரும்புறாரு விஜய் அவர்கள். ஆமா, விஜய் அவர்கள் கூட்டணி விரும்புறாரு. ஆனா அந்த கூட்டணிக்கு தலைமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக தலைமை விஜய் தான். ஓகே, அதை அவர் தலைமையை யார் ஏத்துப்பாங்கன்றது தான் இப்போ வந்து யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து பயணிப்பார். ஆனால் கூட்டணி இல்ல, எல்லாரும் அரசியல்ல மூத்தவர்களா இருப்பாங்க. மூத்தவங்க என்ன இளையவனுங்க அரசியல்ல? நான் கேட்கிறேன், மூத்தவங்க என்ன அரசியல் இருந்து இளையவங்க என்ன? காமராஜர் மூத்தவரா கலைஞர் மூத்தவரா? பட்டுன்னு சொல்லணும் பதில் எனக்கு. காமராஜர் தான். பின்ன அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் ஆயிடலையா? சரி, சொல்லுங்க நீங்க. இங்க அரசியல்ல மூத்தவங்க இளையவங்க எல்லாம் பார்த்தா வந்து கதைக்காகாது. கூட்டணி மனநிலையில இருக்காரு. ஆமா சார், இங்க தலைமை தான் முக்கியம். இங்க அண்ணன் தம்பிலாம் கிடையாது அரசியல்ல. யாராவது அப்படி பேசுறாங்களா? சரி, அண்ணன் தம்பிலாம் கிடையாது அரசியல்ல. இங்க அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தான் முக்கியம், அண்ணன் தம்பிலாம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால கூட்டணி வந்து விரும்புறாரு. இது அரசியல் என்ன சொன்ன ஒரு சாணக்கியத்தனத்தோட ஒரு அங்கம் கூட்டணியை விரும்புறதுன்றது. அதே போல விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு சமீபத்தில் போயிருந்தார். அதாவது படத்துல அந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தியதற்காக நன்றி கூறிவிட்டு வந்ததா சொல்றாங்க. ஆமா, இது நாளைக்கு வந்து இணக்கமாகவோ கூட்டணியாகவோ என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஆனா என்ன தப்பு? இல்ல, நான் தப்புன்னு சொல்ல சார். சார் இந்த நான் நல்ல முதல்ல ஒரு விஷயம் கேளுங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்க எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தோட என்ன சார் ரொம்பவும் இணக்கமாக நெருக்கமாக இருந்தவர். நான் அந்த உருவாக்கப்பட்டவன்ற அந்த வார்த்தையில் நான் போட விரும்பல விஜயகாந்த். ஆனால் வந்து வெற்றி தோல்வியில் வந்து பின்னி பிணைஞ்சவங்க. சரி, யாரு? எஸ்எஸ்சியும் விஜயகாந்தும். அப்படிதான் யார் உருவாக்குனாங்கன்ற அந்த மாதிரியான விவாதத்துக்கே நான் போக விரும்பல. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து விஜய் அவர்களுடைய ஆரம்பகால தோல்வி சொன்னீங்கல்ல, தோல்வியை சந்திச்சவர் விஜய். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு செந்தூர் பாண்டியன் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவருடைய இளைய மகனுடைய படத்துலையும் கூட இவர் பங்களிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் கேட்டபோது இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், திடீர்னு 1 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், திடீர்னு அவங்க வந்து விஜயகாந்த் துணைவியார் பிரேமலதா வந்து உப்மா கம்பெனிகள்லாம் வந்து ஏஐ மூலமாக வந்து பயன்படுத்திக்கூடாது அப்படின்னு விஜயகாந்தை பயன்படுத்திக்கூடாது ஒரு அறிக்கை விட்டாங்க. அது அறிக்கை விட்டவனு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு தாக்கமாயிடுச்சு. சரி, இது யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
அப்புறம் தான் புரியுதுன்னு கேட்டிங்கன்னா விஷால் வந்து ஒரு அறிக்கையில் வந்து விஜயகாந்த் அவர்களை ஏஐயில் பயன்படுத்தப்படும் சொன்னதுக்கும் ராகவா லாரன்ஸ் சொன்னதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி விஜய் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஏன் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஒரு வேளை வந்து அவங்க நேரடியாக கேட்டால் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான வந்து எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்டினா இல்லை நான் வந்து தம்பிக்கு நான் சொல்லவே இல்லை, முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி விஷால் ராகவா லாரன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாங்க விஜயகாந்த் புகழ அப்படிங்கும்போது ஒரு அனுமதி இல்லாமல் சொல்றது கூட வந்து இது விஜய்க்கு சொல்லலை. இது வந்து விஜய் அவர்கள் முறையாக அனுமதி கேட்டு இது பெறப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்தது. அனுமதி கேட்காமையே வந்து போற போக்கில் பொது சொத்து மாதிரி விஜயகாந்த் வந்து பயன்படுத்தலாம். அவங்க குடும்பத்தில் விரும்பல, அவங்க கட்சி விரும்பல, அது அவங்களோட உரிமை. அது முறையா பண்ணியிருக்காரு சார். நாளைக்கு இப்ப அரசியல் கட்சி அவங்களும் அரசியல் கட்சி விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டியவராக இருந்தாரு. இல்ல மதேஷ் சார் கூட்டணியா மாறுமான்ற இது குடும்ப நட்பு கூட்டணியா முடிவானோம்னா இணைஞ்சா என்ன தப்புன்னு கேட்கிறேன். இணைஞ்சா என்ன தப்பு? நடக்கலாம், நிச்சயமா நடக்கலாம், நடக்கணும்னு கூட நான் சொல்லுவேன். தேமுதிகவை சொல்லுவேன், ஏன் பிஜேபி கூட வந்து சொல்றேன். இப்ப நேரடியா பேசி எனக்கு பழக்கம். பிஜேபி மட்டும் நான் தீண்டத்தகாத கட்சியா? இங்க கொள்கை கூட்டணி கிடையாது சார். கொள்கை கூட்டணி என்ன வந்து டிஎம்கே வந்து அணி சேரலையா? பிஜேபியோட அதிமுக சேரலையா? அப்போ விஜய் மட்டும் வந்து நீங்கள் வந்து இணையக்கூடாது சொல்ல. நாளைக்கு வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, வெற்றிக்கான கூட்டணி, மக்கள் நலனுக்கான கூட்டணி, மக்களுக்கு நன்மைக்கான கூட்டணி, மக்கள் நன்மைக்கான கூட்டணி. அதில் இது பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி கூட சேரலாம், பாமக சேரலாம், ஆமாம் பிஜேபி கூட இணையலாமே கூட்டணியில், என்ன தப்பு? ஏன் அப்படி அதிர்ச்சியாக கேட்குறீங்க? பிஜேபி வந்து விஜய் தலைமையில் இணையறாங்க. ஆமாம், விஜய் தலைமை சார், விஜய் தலைமையில் வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அணி சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏற்றுக்கிறாரு. தலைமை யாருக்கும்? இப்போ நான் கேட்குறேன், இங்கே வந்து பிஜேபி டிஎம்கேட தலைமையில் இருந்தபோது யார் தலைமை? பிஜேபி தலைமையா டிஎம்கே தலைமையா? டிஎம்கே தான். அதே தான் நான் சொல்றேன். விஜய் தலைமை ஏற்றுனா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா சேர்றது என்ன தப்புன்ற? இது கொள்கைக்கான கூட்டணி கிடையாது, ஏற்கனவே மக்கள் நலனுக்கான கூட்டணி. மக்கள் பாருங்க, மக்கள் நலனுக்கான கூட்டணி இணைஞ்சால் என்ன தப்பு? ரைட், மக்கள் நலனுக்கான கூட்டணி தான் அண்ணன் சீமான் நீண்ட நாட்களாக சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், இது வந்து விஜய் அவர்கள் முடிவு பண்ணணும், கூட்டணி என்னன்றது முடிவு பண்ணணும். ஆனால் நான் வந்து என்னுடைய பார்வை, என்னுடைய தனிப்பட்ட பார்வை சொன்னேன். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் முதல் விரும்பினேன், கூட்டணியில் இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் விரும்பினேன். விஜய் தரப்பில் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வந்து அவங்க விரும்பினாங்களே தெரியல, நான் வந்து இணையணுன்ற அந்த விருப்பம் எனக்கு இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் மிகப்பெரிய சர்வே நோக்கி போயிட்டுருக்கு. அவங்க மெல்ல மெல்ல ஒரு தரப்பாக அவங்க வந்து பகைமையை ஏற்படுத்திகிட்டே வராங்க. நாம் தமிழர் சொல்கிறேன், நீங்கள் அடுக்கடுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் அது உண்மையாக இருந்தால் ஏற்றுங்க இல்லைன்னு கேட்டேன். சிறுபான்மையினர் முதல் கட்டமாக, அதுக்கப்புறம் அருந்ததி உங்களுடைய எதிர்ப்பு சொல்றேன். ஒவ்வொரு கட்டமா இருக்கு. சரி, கூட்டணி சீமான் விஜய் சேராதுன்றீங்களா? சேரக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, ரைட். சீமான் விஜய் வாய்ப்பு நான் சொல்ல முடியாது, சேரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ரைட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணியா இருக்கும். தாவேகா நாம் தமிழர் கூட்டணி பொருந்தா கூட்டணியா இருக்கும். இவரை இணைப்பதன் மூலமா பல கட்சிகளை இழக்கக்கூடிய சூழல் வந்து விஜய்க்கு வரணும். ரைட், அப்படின்றத என்னுடைய கருத்து. உங்க பார்வை. நான் இறுதியா ஒரு கேள்வி சார். நிறைய கட்சிகள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பலர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதிமுகவிலிருந்து பெரும்பாலான வாழ்த்துக்கள் வந்திருக்கு. திமுக தரப்புல இருந்து பெரிய அளவுக்கான வாழ்த்துக்கள் வராமல் இருக்கிறது, இது எப்படி பார்க்கறது? வாழ்த்துலனாலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புன்ற முடிவு குறைங்களா? நான் கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறேன், மாதேஷ் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள், நம்ம ஃபோன் பண்ணால் மாதேஷ் அவர் பிஸியாக இருப்பார், நம்ம நேரில் போய் பார்த்து சொல்லிக்கலாம், சாயந்தரம் சொல்லிக்கலாம், இல்லை நாளைக்கு சொல்லிக்கலாம், நம்ம தம்பி தானே அப்படின்னு கூட நினச்சி, இல்லை நம்ம நண்பர் தானே அப்படின்னு நினச்சி கூட அப்புறம் கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அப்போ வாழ்த்து சொல்லலைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இல்லை, பெரிய அளவுக்கான வாழ்த்து வரல. ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் போல கேட்டால் கருத்து கேட்டால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள்ன்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இதை மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எப்பவுமே வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் தொடங்குறீங்க சொன்னால் இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி ஆகணும். விஜயகாந்த் அவர் வந்து கட்சி தொடங்குறத வந்து யார் ரெண்டு தரப்புலையுமே விரும்பலை தான், அதிமுக திமுக ரெண்டு தரப்புல. ஆனாலும் விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளேந்தியாவோ இல்லை அறியாமையோ ஏதோ ஒரு காரணத்தில் நேராக போய் கலைஞர்கிட்ட போய் இன்விடேஷனை கொடுத்தாராம். ஆமாம், நான் வந்து கட்சி தொடங்க சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டாராம். பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேண்டாம் வெறுப்பாக வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து இதாவது இங்கேயாவது பரவாயில்ல, ஒரு அரசியல் மாண்பு நாகரிகம் தெரிஞ்ச ஒரு கலைஞர். சரி, அங்கே வந்து போயஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விடலை. இவர் யார்? விஜயகாந்த். இவர் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா? சரி, என்ன இன்விடேஷன் தூக்கி கேட்டில் இருந்து உள்ள தூக்கி வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டாராம். இது சமூகம் யாருக்கா தெரியுமா? தெரியாது. இது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சினிமா நடிகர் என்கிட்ட சொன்னார். சரி, இது இப்படி இது வந்து காலமாக வந்து யாரையும் வந்து நீங்கள் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க சார். சரிங்களா? அது அவருடைய பாணி. இல்லை சார், கமல் கட்சி தொடங்கும் போது எல்லார் வீட்டுக்கும் போனார், எல்லா தலைவர்களையும் சந்திச்சாரு, ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லிட்டு வந்தார்.
அந்த மாதிரி விஜய் அந்த மாதிரி செய்வாரா? இப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு சரிங்களா. இங்க ரொம்ப சிக்கலே என்னன்னு கேட்டினா வந்து இங்க தன்மானம் சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. எல்லா மனிதருக்கும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை இழக்காம வந்துட்டு இருக்காரு. தன்மானம் சுயமரியாதை இழக்காம வந்துட்டு இருக்காரு. இங்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கே பதில் வாழ்த்து சொல்லலை முதலமைச்சர். ஒரு பிறந்தநாள் வாழ்த்து நான் சொல்லும்போது மாதேஷ் அவர்கள் சொல்லும்போது மாதேஷ் எதிரியாக இருந்தாலும் கூட நன்றின்னு சொல்லலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கே இங்கே வந்து பதிலுக்கு வந்து நன்றின்ற ஒரு வார்த்தையோ அல்லது அதை ஏற்றுக்கொண்டதாக கூட ஒரு தகவல் இல்லாத போது மேலும் மீண்டும் எப்படி வந்து அவர் வந்து தன்மானத்தையும் சுயமரியாதை இழக்க முடியும்? சரி, ஓகே. அதனால அவங்க கேட்டால் ரிசீவ் பண்ணணும் சார். நான் உங்களை வாழ்த்து சொன்னால் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் சரிங்களா. நான் நீங்கள் போகும்போது நான் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க. அடுத்தது நான் எப்படி உங்களுக்கு வந்து விஜய் அரசியல்ல யார் எதிர் துருவங்களா நிக்க போறாங்கன்றது தெரியுது. சின்ன சிம்டம்ஸா தெரியுது. அறிகுறியா அரசியல் எதிரியை வந்து விஜய் முடிவு பண்ணல. எல்லாருக்கும் பதில் விஜயோட அரசியல் எதிரி யாருன்னு விஜய் முடிவு பண்ணல. எதிரிகள் யாரோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்றீங்களா? பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஓகே, பார்க்கலாம் சார். காலம் தான். நிறைய விஷயங்கள் விஜய் கொடியை வைத்தே பல சந்தேகங்கள் நான் கேள்விகளாக வச்சேன். அதே போல விஜய் எப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட் பண்ணுவாருன்னு கேட்டேன். அது காலம், அதற்காக அவர் தயாராகிட்டு இருக்காருன்றீங்க. பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சேகவேரா சார். நன்றி சார்.